இந்த நாளிலும் என்ன வார்த்தையை நான் உங்களுக்கு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய சமூகத்தில் காத்திருந்த பொழுது பரிசுத்த ஆவியானவர் வசனம் தந்தார். உன்னத பாட்டின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15வது வசனத்தை ஒருவர் வாசிக்க கேட்போம். உன்னத பாட்டு 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற குழி நரிகளையும் சிறு நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டங்கள் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறதே. திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறு நரிகளையும் குழி நரிகளையும் நமக்கு பிடியுங்கள். நம்முடைய திராட்சை தோட்டம் பூவும் பிஞ்சுமாய் இருக்கிறது. நண்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை நாம் வாசிப்போம் என்றால் ஒரு அற்புதமான புஸ்தகம். ஆண்டவருக்கும் அவருடைய சபைக்கும் இடையே இருக்கிற அந்த நேசமான உறவு முறைகளை வெளிப்படுத்துகிற ஒரு புஸ்தகம் தான் இந்த உன்னத பாட்டு புஸ்தகம். இயேசுவை ஆண்டவராய் ஏற்றுக்கொண்ட ரட்சிக்கப்பட்ட ஒவ்வொரு தேவ பிள்ளைகளும் ஆண்டவரோடு நெருங்கி ஜீவிக்க வேண்டும், ஆண்டவரோடு உறவாட வேண்டும் அப்படி என்று விரும்பினால் இந்த உன்னத பாட்டு புஸ்தகத்தை திரும்ப திரும்ப வாசிக்கும் போது நமக்கு மிகுந்த பிரயோஜனமா, நமக்கு மிகுந்த உதவியாய் அது இருக்கும். வாசித்த இந்த வேத பகுதியிலே 2 முக்கியமான காரியங்களை நம்ம வாசிக்கிறோம். ஒன்று திராட்சை தோட்டம், இன்னொன்று சிறுநரி குழிநரி. இந்த 2ஐயும் குறித்து இந்த பகுதியிலே நம்ம வாசிக்கிறோம். குறிப்பா திராட்சை தோட்டம் என்பது பைபிள் 2 காரியத்துக்கு ஒப்புமையாக நமக்கு சொல்லுகிறது. ஒன்று நம்முடைய குடும்பம் ஒரு திராட்சை தோட்டம். இரண்டாவது நம்முடைய சபை இரத்தத்தினால் ஆண்டவர் நம்மை கழுவி மீட்டெடுத்து ரட்சித்து சபைகளை நம்மை ஆண்டவர் வைத்திருக்கிறாரே. ஆண்டவர் தன்னுடைய சுய இரத்தத்தினாலே சம்பாதித்த சபை அது ஒரு திராட்சை தோட்டம். இங்கே ஞானி எழுதும் பொழுது சொல்லுகிறார், இந்த குடும்பமாகிய திராட்சை தோட்டத்தையும் இந்த சபையாகிய நரிகள் குழி நரிகள் என்று அவர் இந்த வசனத்தில் எழுதுவதை நாம் பார்க்கிறோம். நம்முடைய குடும்பம் ரொம்ப முக்கியம். பைபிளில் நீங்க திரும்ப திரும்ப வாசி பார்த்தீங்கன்னா ஆண்டவர் முதலாவது சபையை ஸ்தாபிக்கவில்லை, முதலாவது குடும்பத்தை தான் அவர் ஏற்படுத்தினார். முதல் குடும்பம் ஆதாம் ஏவாள். அந்த குடும்பத்தை ஏதேன் தோட்டத்தில் வைத்து அழகு பார்த்தது மாத்திரமல்ல, அவங்களை ஆண்டவர் அழகா ஆசீர்வதித்து பகலின் குளிர்ச்சியான நேரத்திலே அவர்களோடு உறவாடினார் என்று வாசிக்கிறோம். குடும்பம் என்பது தேவனுடைய மனதில் தோன்றின ஒரு திட்டம். இந்த குடும்பங்களை தேவன் ஏற்படுத்த போகிறோம். இந்த சபையாகிய குடும்பமும் ரொம்ப முக்கியம். எத்தனை பேர் சொல்றீங்க சபை ரொம்ப முக்கியம்? நம்முடைய குடும்பம் எப்படி முக்கியமோ சபையும் ஒரு குடும்பம், சர்ச் அஸ் எ ஃபேமிலி, அது ரொம்ப முக்கியம். இந்த சபை ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னா, ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது, இயேசு தன்னுடைய சுய ரத்தத்தினாலே சம்பாதித்த சபை. ஆகவே அது ரொம்ப முக்கியம். சபையை கர்த்தரே ஏற்படுத்தினார், சபையை கர்த்தரே நடத்துகிறார், சபையை கர்த்தரே ஆளுகை செய்கிறார். இந்த சபை ரொம்ப முக்கியம், குடும்பம் ரொம்ப முக்கியம், நம்முடைய வாழ்க்கை ரொம்ப முக்கியம், உங்களுடைய எதிர்காலம் ரொம்ப முக்கியம், உங்களுடைய நல்வாழ்வு ரொம்ப முக்கியம். ஒரு வெற்றி உள்ள ஜீவியம் நீங்க வாழ வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நல்ல ஒரு எதிர்காலத்தை கர்த்தர் உங்களுக்கு வைத்திருக்கிறார். நீங்கள் யாத்திராகமம் 3ஆம் அதிகாரம் 8வது வசனத்தை வாசித்து பார்த்தால், இஸ்ரவேல் மக்கள் 430 வருஷம் எகிப்தில் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். அவர்கள் கூக்குரல் இட்டார்கள், தேவனை நோக்கி முறையிட்டார்கள். வேதம் என்ன சொல்லுகிறது? அந்த முறையீடுகளின் சத்தத்தை ஒடுக்குதலையும் அவர் கண்டு கேட்டு மோசேயை ஆண்டவர் எழுப்பி மோசேயின் தலைமையிலே இஸ்ரவேல் ஜனங்களை எகிப்தை விட்டு வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க அவர் இறங்கினார். அந்த 8ஆம் வசனம் என்ன சொல்லுகிறதா? அவர்களை எகிப்தின் கைக்கு நீங்களாக்கி விடுவித்து ஏத்தியர், கானானியர், எபூசியர், எமோரியர், பெர்சியர் இருக்கிற பாலும் தேனும் ஓடுகிற தேசமாகிய கானான் தேசத்திலே கொண்டு போய் சேர்க்க இறங்கினேன். கவனிக்கணும், கானான் என்பது அற்புதமான ஒரு வாழ்க்கையை குறிக்கிற. இன்னைக்கு நிறைய பேர் கானான் என்கிற வார்த்தையை கேட்ட உடனே எல்லாருக்கும் ஒரு பாட்டு தான் ஞாபகத்து வரும், ஆனந்தமாய் இன்ப கானான்.
மரித்த பிறகு நமக்கு ஒரு வாழ்க்கை பரலோகம் இருக்கிறது. அந்த மரணத்துக்கு பிறகு மறுமையான ஒரு வாழ்க்கை இருக்கிறது. அந்த வாழ்க்கையை தான் கானானோடு நம்ம ஒப்பிட்டு என்ன செய்கிறோம், கனெக்ட் பண்ணி பாடுகிறோம், நாம் நினைக்கிறோம். நல்லா கவனிக்கணும், மரித்த பிறகு உள்ள வாழ்க்கையை பற்றி பைபிள் இந்த இடத்துல சொல்லவில்லை. இந்த பூமியில நம்ம வாழ்கிற வாழ்க்கையை பற்றி பைபிள் சொல்லுகிறது. நல்லா கவனிக்கணும், ஒரு தேவ பிள்ளைக்கு ரெண்டு வாழ்க்கை இருக்கு. ரெண்டுமே ரொம்ப முக்கியம். ரெண்டு உலகம் இருக்கிறது, ரெண்டு வாழ்க்கை இருக்கு. ஒன்று இவ்வுலக வாழ்க்கை, இன்னொன்று அவ்வுலக வாழ்க்கை. அவ்வுலக வாழ்க்கையை பற்றி பைபிள் சொல்லும் போது நித்தியமாய் யுக யுகமாய் ஆண்டவரோடு நம்ம வாழுகிற ஒரு வாழ்க்கை. இந்த உலகத்திலே நாம் சில காலம் வாழ்கிறோம். இந்த பூமி நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இந்த பூமியிலே ஆளுகை செய்கிறவனாய் மனிதனை கர்த்தர் ஏற்படுத்தி வைத்திருக்கிறார். சோ நீங்களும் நானும் இந்த பூமியிலே ராஜாக்களும் ஆசாரியர்களுமாய் இருக்கிறோம் என்று வெளிப்படுத்தின விசேஷம் 1ஆம் அதிகாரம் 6வது வசனத்திலே நம்ம வாசிக்கிறோம். இந்த உலக வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த உலகத்திலே ஒரு நல்ல வாழ்க்கை கர்த்தர் நமக்கு வாக்கு பண்ணி இருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற வாழ்க்கை என்பது வெற்றி உள்ள கிறிஸ்தவ ஜீவியத்தை குறிக்கிறது, நம்முடைய வாழ்க்கையை குறிக்கிறது. ஒரு நல்ல எதிர்காலத்தை கர்த்தர் வைத்திருக்கிறார். நாம் வெற்றியாய் முன்னேற முடியாதபடி நம்மை தடுக்கிற சில குழு நரிகள், சிறு நரிகள் நமக்கு அடையாளம் கண்டுகொள்வது அவசியமா இருக்கிறது. நீங்க நல்லா கவனிச்சு பாருங்க, இந்த வசனத்துல ரொம்ப அற்புதமா சொல்லப்படும். திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற அல்லது அழிக்கிற சிறு நரி, குழி நரி. கவனிக்கணும், நம்முடைய வாழ்க்கையில பெரிய சேதத்தை, பூமி அதிர்ச்சி, மிகப்பெரிய சுனாமி, இவைகள் தான் நமக்கு ஒரு பெரிய சேதத்தை கொண்டு வருவதில்லை. கண்ணுக்கு தெரியாமல் இருக்கிற சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையை அழித்து விடுகிறது என்பதை மறந்துடக்கூடாது. கவனிக்கணும், இந்த லட்சக்கணக்கான மதிப்புள்ள கார் அல்லது கோடிக்கணக்கான மதிப்புள்ள கார் இருக்கிறது. இந்த கார் ரோட்ல ஓடும் பொழுது ஒரு சின்ன ஆணி அந்த டயர்ல பட்ட என்ன ஆகும், அதை ஓட விடாம அப்படியே ஸ்தம்பித்து விடும், முடக்கி போட்டு விடும். அப்படிதான் நம்முடைய வாழ்க்கை. சில நேரத்துல நம்ம கவனிக்க தவறின சில விஷயங்கள், இதெல்லாம் பெருசா, இதெல்லாம் என்ன வாழ்க்கையில இதெல்லாம் ஒரு சேதத்தை கொண்டு வராது, என்னமோ பெரிய பெரிய விஷயம் செஞ்சாதான் நமக்கு பாதிப்பு வரும் என்று நம்ம கவனிக்க தவறின, ஒரு பொருட்டா நினைக்காத சின்ன சின்ன விஷயங்கள் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய சேதத்தை கொண்டு வருகிறது, நம்முடைய வாழ்க்கையில ஒரு பெரிய அழிவை கொண்டு வருக என்பதை மறந்துடவே கூடாது. இன்றைக்கு அந்த ரெண்டு காரியத்தை உங்களோடு நான் பேச விரும்புகிறேன். ரெண்டு முக்கியமான விஷயம். திராட்சை தோட்டமாகிய நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய வாழ்க்கையை, நம்முடைய கிறிஸ்தவ ஜீவியத்திலே நாம் மகிமையின் மேல் மகிமை அடையாமல், ஜெயத்தின் மேல் ஜெயம் அடையாமல், கிருபையின் மேல் கிருபை அடைந்து தேவனுடைய பரிபூர்ணத்தினால் நிரப்பப்பட முடியாமல் நம்மை தடுக்கிற, அழிக்கிற ரெண்டு முக்கியமான காரியங்களை இன்றைக்கு நாம் அடையாளம் கண்டுகொள்ள போகிறோம். என்னோடு கூட வேதத்தை திருப்பிக் கொள்ளலாம். 1 ராஜாக்களின் புஸ்தகம் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை ஒருத்தர் வாசிக்கலாம். 1 ராஜாக்கள் 19ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். அவன் வனாந்தரத்தில் ஒரு நாள் பிரயாணமாய் போய் ஒரு சூரச் செடியின் கீழ் உட்கார்ந்து நான் சாக வேண்டும் என்று சொல்லி, போதும் கர்த்தாவே, என் ஆத்துமாவை எடுத்துக்கொள்ளும், நான் என் பிதாக்களை பார்க்கிலும் நல்லவன் அல்ல என்றார். கவனிங்க, எலியாவினுடைய ஜெபத்தை குறித்து நம்ம இங்க வாசிக்கிறோம். எலியா யார்? நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் தான். ஆனா அந்த எலியா மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசியாய் அவன் இருந்தான். பைபிள் சொல்லுகிறது, அவன் காலத்துல மிக பெரிய காரியங்களை கர்த்தருக்காய் அவன் செய்தான். தேவனுக்கு முன்பதாக நிற்கிற நான் என்று எதிர் வல்லமைகளுக்கு சவால் கொடுத்த ஒரு மனுஷன் யார்? இந்த எலியா தீர்க்கதரிசி. அவன் ஜெபம் பண்ணினான். வானத்திலிருந்து அக்கினி இறங்கி வந்தது, சர்வாங்க தகன பலிகளை பட்சித்து பாகாலின் தெய்வங்களை, தகர்களை எல்லாம், பலிபீடங்கள் எல்லாம் உடைத்து போட்டு கர்த்தரே தேவம் என்பதை நிரூபித்த ஒரு தேவ மனுஷன். அது மாத்திரமல்ல, இந்த எலியா ஜெபம் பண்ணின பொழுது மழை பெய்தது. எலியா ஜெபம் பண்ணின பொழுது மழை நின்றது. மழையை பெய்யும்படி சொன்னவன் மழையை நிறுத்தின ஒரு மகா பெரிய ஒரு தீர்க்கதரிசியோட ஜெபத்தை பார்த்தீங்கன்னா ரொம்ப வேடிக்கையான ஒரு ஜெபம்.
அல்லது ரொம்ப வேதனையான ஒரு ஜெபம். ஒரு நாள் பிரயாணம் பண்ணி சூரச்செடியின் கீழ் படுத்துக்கொண்டு அவன் என்ன ஜெபம் பண்றான், அந்த ஜெபத்தினுடைய நிலைகளை வாசி பார்த்து 2 பகுதி இருக்கிறது. ஒன்று, போதும் கர்த்தாவே என் பிராணனை எடுத்துக்கொள்ளும், என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும், நான் சாக வேண்டும் என்று அவன் ஜெபம் பண்ணுகிறான். 2வது பகுதி என்ன, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. நீங்க கவனிக்கணும், உங்களுடைய வாழ்க்கையை, நம்முடைய வாழ்க்கையை, திராட்சை தோட்டத்தை கெடுக்கிற அந்த சிறு நரி, குழி நரி என்ன தெரியுமா, மற்றவர்களோடு நம்மை ஒப்பிட்டு பார்க்கிற சுபாவம், கம்பேரிசன். இது நம்மை அறியாமலேயே நம்முடைய வாழ்க்கையை முன்னேற விடாமல் தடுக்கிறது. இன்னைக்கு இந்த உலகத்துல நூற்றுக்கணக்கான மக்கள், அதிகமான மக்கள் தன்னை பற்றி பார்க்கவே மாட்டார்கள், மற்றவர்களைத்தான் பார்த்து கொண்டே இருப்பார். அவன் வீட்டில் என்ன விளக்கு எரியுதா, அவன் வீடு வாசல் படி ஒழுங்கா இருக்குதா, அவன் வீட்டை கட்டிட்டானா, அவன் பிள்ளைக்கு கல்யாணம் ஆயிடுச்சா, அவன் நல்லா ஆயிட்டானா, அடுத்த வீட்டில் என்ன நடக்குது என்பதை தான் நிறைய பேர் யோசிச்சுக்கிட்டே இருப்பான். தன் வீட்டில் அடுப்பு எரியுதா யோசிக்க மாட்டாங்க. நான் எப்படி இருக்கிறேன், என் ஜெப ஜீவி எப்படி இருக்குது, அதெல்லாம் கிடையாது. மற்றவங்களை தான் கம்பேர் பண்றது. அவனை விட நான் நல்லவன், அவனை விட நான் கரெக்டா இருக்கிறேன்னா, அல்லது அவனை விட நம்ம மோசமா இருக்கிறேன்னா, அப்படித்தான் கனெக்ட் பண்ணி பார்க்கும். எலியாம் அப்படித்தான் சொல்லுகிறான், போதும் கர்த்தாவே என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று ஜெபம் பண்ணிட்டு நிறுத்தல்ல, என் பிதாக்களை பார்க்கலும் நான் நல்லவன் அல்ல. பிதாக்களோடு கூட தன்னை ஒப்பிட்டு பார்க்கிறார். நீங்க இந்த 19ஆம் அதிகாரத்தை வாசி பார்த்தா எசபேல் என்ன பண்றான்னா ஒரு சவால் விடுகிறாள், ஒரு பெரிய சவால். இந்த எலியாவுக்கு சவால் எல்லாம் ரொம்ப ரொம்ப பெருசல்ல. எத்தனையோ சவால்களை, சேலஞ்ச் எல்லாம் பார்த்திருக்கிறான். இதெல்லாம் அவனுக்கு ரொம்ப பெருசு கிடையாது, இதெல்லாம் அவனுக்கு ஒரு பொருட்டு கிடையாது. ஆனா இந்த முறை சவால் வந்த பொழுது அவனால் அதை மேற்கொள்ள முடியவில்லை, ஜெயிக்க முடியவில்லை. அவன் அதில் முடங்கி போனான், சோர்ந்து போய் சூரச்செடியிலே படுத்து கிடக்கிற அளவுக்கு அவனை முடக்கி விட்டது. என்ன நடந்தது, பாகால் தீர்க்கதரிசிகளை எல்லாம் இவன் கொண்டு குவித்தான். இது எசபேலுக்கு செய்தியா சொல்லப்பட்டது. உடனே அவளுக்கு கோபம் வந்த உடனே அவ என்ன சொன்னான்னா, 24 ஹவர்ஸுக்குள்ள பாகால் தீர்க்கதரிசிக்கு நடந்தது எதுவோ அப்படியே எலியாவுக்கு நடக்கும். எலியாவுடைய தலை துண்டிக்கப்பட போகிறேன், அவனை நான் கொண்டு போட போகிறேன் அப்படின்னு ஒரு நேரடியான ஒரு சவால் இந்த எலியாவுக்கு வந்தது. இதை கேட்ட உடனே அவன் உள்ளத்தில் ஒரு பயமும், அவனுக்கு ஒரு சோறு வந்தது. அதை மேற்கொள்ள முடியாம என்ன செய்கிறான், போய் படுத்து கிடந்து ஜெபம் பண்ணுகிறான். இன்று நம்மள அநேகர் எத்தனை பேர் எதை ஜெபம் பண்றோம் தெரியுமா? தேங்க் காட், ஆண்டவர் எலியாவின் ஜெபத்தை கேட்கவே இல்லை. என்ன கொன்றும் ஆண்டவரே, எடுத்துரும் ஆண்டவரே அப்படின்னு சொன்ன ஜெபத்தை ஆண்டவர் கேட்கவே இல்லை. இன்னைக்கு நிறைய பேர் கஷ்டம் வரும் பொழுது, வாழ்க்கையில நிறைய நெருக்கடி வரும் பொழுது, சேலஞ்சஸ் வரும் பொழுது உடனே ஜெபம் பண்ணுவாங்க, ஆண்டவரே என்னை எடுத்துரும் ஆண்டவரே, எதுக்கு நான் இந்த உலகத்துல வாழணும், வாழ்றதை விட சாவதுதான் நல்லது அப்படின்னு ஜெபம் பண்றான். நான் சொல்றேன், சத்தியமா சொல்றேன், உங்க ஜெபம் கேட்கப்படவே படாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? உங்களை சாகடிக்கணும் என்பது ஆண்டவருடைய திட்டம் அல்ல, உங்களை வாழ வைக்கணும் என்பது ஆண்டவருடைய திட்டம். ஏன் அவர் கல்வாரி சிலுவைக்கு போனார் தெரியுமா? ஏன் ரத்தம் சிந்தினார் தெரியுமா? ஏன் ஜீவனை கொடுத்தார்? ஏன் தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை இந்த பூமிக்கு அனுப்பி இந்த உலகத்தை இவ்வளவாய் அன்பு கூர்ந்தார் என்றால் ஒரே ஒரு நோக்கம், நம்மை வாழ வைப்பதற்காக. பாவத்தில் கிடக்கிற மனுஷனை, அக்கிரமத்தில் கிடக்கிற மனுஷனை, தேவனற்றவனாய் இருக்கிற மனுஷனை அதிலிருந்து தூக்கி எடுத்து பரிபூர்ணமான ஒரு நல்ல வாழ்க்கையை கொடுத்து தேவ திட்டம் நிறைவேற்றி நல்ல எதிர்காலம் கொடுக்க வேண்டும் என்பதுதான் தேவனுடைய உயர்ந்த திட்டம். அல்லேலூயா சொல்லலாமா? எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒரு நாளும் அப்படிப்பட்ட ஒரு ஜெபத்தை பண்ணாதீங்க, ஜெபம் கேட்கப்படாது. பைபிள்ல ஆண்டவர் ஜெபத்தை கேட்டு நிறைய பதில் எல்லாம் கொடுத்திருக்கிறார். ஆனா சில ஜெபங்களுக்கு கர்த்தர் பதில் கொடுக்கவே இல்லை. அதுல எலியாவுடைய ஜெபமும் ஒன்றே. மாறா ஆண்டவர் எப்படி ரியாக்ட் பண்ணார் என்பதை அடுத்த பகுதியிலெல்லாம் நம்ம வாசிக்கிறோம். நீங்க நல்லா கவனிக்கணும், எலியாவுக்கு நேரடியான ஒரு சவால் வரல, இன்னொருத்தர் மூலமா தான் ஒரு செய்தி கொடுக்கப்பட்டது. அந்த துர்ச்செய்தியை கேட்ட உடனே அவனுக்கு ஒரு பயமும், தன் பிராணனை காக்க தேடுகிறான். இதுவரைக்கும் தன் பிராணனை எவரும் அழிக்க முடியாது,
தேவனின் பட்சத்தில் இருக்கிறார். உன்னதமான தேவன் எனக்கு நிழலா இருக்கிறார், உன்னதமானவருடைய சரகளில் நான் இருக்கிறேன் என்று சொல்லி நின்ற மனிதன் இந்த முறை என்ன செய்கிறான்? தன் ஜீவனை தானே காக்க என்ன செய்கிறான்? ஒரு நாள் பிரயாணமாய் தூரமாய் போய் ஒரு சூரச்செடியின் கீழ் படுத்து கொண்டு களைப்படைந்தவனாய் சோர்வடைந்தவனாய் என் ஜீவனை எடுத்துக்கொள்ளும் என்று அவன் ஜெபம் பண்ணி அதோடு நிறுத்தாம சொல்லுகிறான், என் பிதாக்களை பார்க்கல நான் நல்லவன் அல்ல. தன்னை யாரோடு கனெக்ட் பண்றா அப்படின்னு அவன் என்ன நினைச்சிருப்பான் தெரியுமா? பிதாக்கள் எல்லாம் நல்லவங்களா இருந்ததுனால தான் அவங்க ரொம்ப வருஷம் வாழ்ந்தாங்க, நல்லா வாழ்ந்தாங்க. நான் நல்லவன் அல்ல, அதனால தான் இந்த எசபேலுடைய சவால்கள் வருகிறது, இப்படி பிரச்சனையெல்லாம் வருகிறது அப்படின்னு நம்ம நினைக்கிறது மாதிரி எலியாவும் நினைச்சிருக்கிறான். இன்னைக்கு நிறைய பேர் நினைக்கிறாங்க தெரியுமா? நல்லவங்களுக்கெல்லாம் ஆண்டவர் நல்லது செய்வா, கெட்டவங்களுக்கெல்லாம் கெட்டது தான் செய்வா. நான் நல்லவெல்லாம் கிடையாது பிரதர், நான் ரொம்ப படு மோசம். சில ஆட்கள் ஜெபம் பண்ண ஆரம்பிக்கும், பார்த்துருக்கீங்களா? ஜெபம் பண்ண வேண்டிய விதமாவது அப்படின்னு ஆண்டவர் எழுதி கொடுத்தா கூட நிறைய பேர் ஜெபம் பண்ணும் போது ஸ்டார்ட் பண்ண, ஆண்டவரே நான் பாவியிலும் பிரதான பாவி, அப்படியெல்லாம் பைபிள் இருக்கிறது மாதிரி எனக்கு தெரியல. பாவியிலும் பிரதான பாவி, அடிமை வந்திருக்கிறேன் ஆண்டவரே, நான் குப்பை வண்டி வந்திருக்கேன் ஆண்டவரே, நான் ஒரு தூசி வந்திருக்கிறேன் ஆண்டவரே. இவங்க என்ன நினைக்கிறாங்கன்னா, இப்படி ஜெபம் பண்ணா நம்மளை தாழ்த்துற மாதிரி நினைக்கிறாங்க. இதெல்லாம் மாயையான தாழ்மை. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இதெல்லாம் மாயான தாழ்மை. இதெல்லாம் தேவன் பார்த்து ஏமாந்து விடுகிறதே நீதிமானாக்கப்பட்டு இருக்கிறோம். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். பவுல் இந்த நிருபங்கள் எழுதும் பொழுது திரும்ப திரும்ப பவுல் எழுதுகிறார். என்ன எழுதுகிறார் தெரியுமா? பரிசுத்தவான்களாகும்படி அழைக்கப்பட்ட பரிசுத்தவான்களுக்கு கடிதம் எழுதும் பொழுது அவர் எழுதுகிறார், உங்களையும் என்னையும் பாவம் என்கிற குழியிலிருந்து கட்ட தூக்கி எடுத்து உன்னதங்களில் அவரோடு கூட உட்கார வைத்து நீதிமான்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். அப்போ உங்க ஜெபம், ஏன் ஜெபம் ஆயக்காரன் ஜெபம், பரிசேயன் ஜெபம், பாவியின் ஜெபம் எல்லாம் பண்ணக்கூடாது. நீதிமானுடைய ஊக்கமான ஜெபம் அதிக வல்லமை உள்ளது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீங்க தேவ சமூகத்தில் வரும்போது கூனி குறுகி வர வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க தேவ சமூகத்தில் வரும்போது பயந்து பயந்து வர வேண்டிய அவசியம் இல்லை. ஏனென்றால் நாம் சிலுவைக்கு பின்னாடி வாழ்கிறோம். சிலுவைக்கு முன்னாடி இயேசு ரத்தம் ஆமென் பூசப்படாமல் ரத்தம் சிந்தப்படுவதற்கு முன்னாடி வாழ்ந்த பழைய ஏற்பாட்டு பரிசுத்தவான்கள் எல்லாம் தைரியமாய் கிருபாசன தண்டை வரவே முடியாது. அவர்களுக்கு அந்த கிருபை, அந்த வாய்ப்பு கிடையாது. நீங்க ஆசரிப்பு கூடாரத்தை பைபிள் வாசித்து பாருங்க. அதிலே பிரகாரம், பரிசுத்த ஸ்தலம், மகா பரிசுத்த ஸ்தலம், 3 பகுதி இருக்கிறது. இந்த 3 பகுதியில மகா பரிசுத்த ஸ்தலத்தில் ஆசாரியர் மட்டும்தான் உள்ள போவான். அதுவும் வருஷத்துக்கு ஒரு முறை தான் உள்ள போவான். உள்ள போகிற ஆசாரியம் இடுப்புல ஒரு கயிறை கட்டி வாசலுக்கு வெளியே போட்டிருப்பாங்க. அந்த சீனை கொஞ்சம் இமேஜின் பண்ணி பாருங்க. இங்க பாஸ்டர்மார் நிக்கிறாங்க, இடுப்புல கயிறை கட்டுறது ஐயர் வாழ்க்கெல்லாம் புதுசல்ல, ஒரு கருப்ப கயிறை கட்டுறோம். ஆனா ஒரு பெரிய கயிறு ரோப்பை எடுத்து கட்டி வாசலுக்கு வெளியே போட்டிருந்தா எப்படி இருக்குன்னு யோசிப்பார். பழைய ஏற்பாட்டு ஆசாரிகள் அப்படிதான் இருந்தாங்க. ஏன்னா அது மகா பரிசுத்த ஸ்தலத்துல யாரும் சீக்கிரமா உள்ள போக கூடாது. ஒருவேளை ஆசாரியம் தவறு செய்து அவனை தேவன் தண்டித்து அவனுக்கு ஒரு மரணம் வந்துட்டா அவனுடைய பிணத்தை உள்ள போய் யாரும் எடுக்கவே கூடாது. முன்கூட்டியே இவன் தப்பு பண்ணிட்டா, ஏதாவது ஒன்று நடந்துட்டா, இவன் பணத்தை எடுப்பதற்கு அடையாளமா முன்னாடியே இடுப்புல என்ன செய்வான், கயரை கட்டி வெளியே போட்டிருப்பான். அவ்வளவு மகா பரிசுத்த ஸ்தலம். அங்கே ஒரு திரைச்சீலை இருக்கிறது, மேலிருந்து கீழாக ஒரு பெரிய திரைச்சீலை. அது எதை காண்பிக்க என்றால் தேவனுக்கும் மனுஷனுக்கும் இடையே ஒரு பிளவு இருக்கிறது என்பதை காமிக்கிறது. இந்த பிளவு எங்கிருந்து வந்தது? ஆதாமும் ஏவாளும் செய்த பாவத்து நிமித்தம் அவர்கள் விழுந்து போன உடனே முதலாவது அவன் சந்தித்த பிரச்சனை என்ன தெரியுமா? தேவனோட இந்த உறவு துண்டிக்கப்பட்டது. இன்றைக்கு மனுஷனுடைய மிகப்பெரிய பிரச்சனை அதுதான். தேவனை நிராகரித்து அவன் பாவியா மாறி தேவனோடு இருந்த உறவு துண்டிக்கப்பட்டு விட்டது. அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை. இப்ப என்ன நடந்தது? நீங்கள் மத்தேயின் புத்தகத்துல நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, இயேசு சிலுவையிலே ஆமென் நமக்காக அடிக்கப்பட்டு பாடு அனுபவித்து அவர் துக்கம் நிறைந்தவராய் நிற்கும் பொழுது அவர் சொன்ன வார்த்தைகளை எல்லாம் நம்ம வாசிக்கிறோம். குட் ஃப்ரைடே அன்னைக்கு 7 வார்த்தை, சிலுவையின் 7 வார்த்தை, 7 பொன்மொழிகள் அப்படிலாம் நம்ம தியானிக்கிறோம். அதில் அவர் சொன்ன வார்த்தை எல்லாம் முடிந்தது என்று சொல்லி தன் ஜீவனை ஆவியை ஒப்பு கொடுத்த உடனே
என்ன நடந்ததாம்? பூமி அதிர்ந்தது, கல்லறைகள் திறந்தது, தேவாலயத்தின் திரைச்சிலை மேலிருந்து கீழாக 2ஆய் பிளந்தது. அது வரைக்கும் யாரும் தேவனை நெருங்க முடியாது என்கிற பிளவு இருந்து பாருங்க. ஆசாரியன் மாத்திரம்தான் தேவன் அண்டை வர முடியும். நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா தெரியும், தீர்க்கதரிசிகள் நியாயாதிபதிகளை கொண்டுதான் ஆண்டவர் பேசினார். மோசேயின் காலத்து பாருங்க, ஜனங்களுக்கு ஒரு பிரச்சனைன்னா மோசே ஆண்டவர்கிட்ட போவான், ஆண்டவர் சொல்லதை ஜனங்களுக்கு சொல்லுவான், அப்புறம் ஜனங்கள் சொல்றத ஆண்டவர்கிட்ட போய் முறையிடுவான். ஜனங்களுக்கும் ஆண்டவருக்கு நடுவில் ஒரு மீடியேட்டர், மத்தியஸ்தர் தேவைப்பட்டார்கள். அப்படிதான் ஒரு காலம் இருந்தது. டைரக்டா ஆண்டவரோடு உறவாட முடியாத ஒரு பிளவு இருந்தது. ஆனா இயேசு கல்வாரி சிலுவையில் தன் ஜீவனை கொடுத்து ரத்தம் சிந்தி அவர் ஜீவனை கொடுத்த உடனே தேவாலயத்தின் திரைச்சீலை 2ஆய் பிளந்தது. பைபிள் சொல்லுகிறது, தைரியமாய் கிருபாசன தண்டை வருகிற கிருபை அவர் கொடுத்திருக்கிறார். கரங்களை தட்டி நல்ல ஆண்டவரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். அப்பா பிதாவை என்று கூப்பிடத்தக்க புத்திர சுவிகாரம் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. யோவான் 1:11 படி 12 படி அவருடைய நாமத்தின் மேல் விசுவாசம் உள்ளவர்களாய் அவரை ஏற்றுக்கொண்டு எத்தனை பேர்களோ அத்தனை பேர்களும் அவருடைய பிள்ளைகளாகும்படி அதிகாரம் கொடுத்திருக்கிறார். நாம் தைரியமாய் கிருபாசன தண்டை வர முடியும், தைரியமாய் அப்பா என்று கூப்பிட முடியும், தைரியமா அவருடைய சமூகத்தை நித்தம் தேட முடியும். எத்தனை பேர் நான் சொல்றது விளங்குது? சத்தமோ அல்லேலியா சொல்லுங்க பார்க்கலாம். அந்த பிளவு உடைந்து போய்விட்டது, பிளவு சரி செய்யப்பட்டு விட்டது. தைரியமா நீங்க வரலாம். நான் பாவி என்கிற உணர்வோடு வர வேண்டிய அவசியம் இல்லை. மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் உங்கள் பாவத்தை சமுத்திரத்தின் ஆழத்தில் அவர் தள்ளி விட்டாராம். ஒன்னு நல்லா கவனிக்கணும், தேவன் பாவத்தை வெறுக்கிறார், ஆனால் பாவியை அவர் நேசிக்கிறார். பாவிகளின் சிநேகிதன் எனப்பட்டார். இயேசுவை பற்றி பைபிள் அதான் சொல்லுது. அவர் இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களில் அவர் பாவிகளின் சிநேகிதனாய் கருதப்பட்டார். யாரெல்லாம் பாவி, பாவியிலும் படுபாவி, பிரதான பாவி அப்படிலாம் முத்திரை போட்டாங்களோ அவங்க வீட்டில் தான் போய் போஜனம் பண்ணினார், அவங்களோடு தான் அவர் பேசினார். அவர் வந்த நோக்கம் என்ன? எல்லா மனுஷரையும் ரட்சிக்கப்பட வேண்டும், எல்லாருக்கும் இரட்சகராய் அவர் வந்தார், எல்லாரையும் ஒன்று போல அவர் நேசித்தார். தேவன் பட்சமாதம் உள்ளவர் அல்ல. இயேசு இந்த உலகத்தில் வாழ்ந்த நாட்களிலே எல்லாருக்கும் அவர் நல்லவராகத்தான் இருந்தார், எல்லாருக்கும் நன்மை செய்தார். கரமியத்தி அல்லேலியா சொல்லலாம். வசனம் ரொம்ப அழகா சொல்லுது, அவர் நன்மை செய்கிறவராகவும் பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குறவராக எப்படி இருந்தாராம்? சுட்டி தெரிந்தார். சத்தமா அல்லேலியா சொல்லலாமா? அவர் சுட்டி தெரிந்தாராம், நன்மை செய்கிறவரா வாழ்ந்தார், எல்லாருடைய வியாதிகளை குணமாக்கினார். பிசாசினால் பீடிக்கப்பட்ட மக்களை அவர் விடுதலையாக்கி அவர்களுக்கு அற்புதம் செய்தாரா? நல்ல கவனிக்கணும், நாம் தைரியமாய் கிருபாசன தண்டை வருகிற கிருபையை நாம் பெற்றிருக்கிறோம். இயேசு ரத்தம் நமக்கு கொடுத்திருக்கிறேன். நான் நீதிமான் வந்திருக்கிறேன், நான் ஆண்டவர் உம்முடைய பிள்ளை வந்திருக்கிறேன், ரத்தத்தினால் மீட்கப்பட்ட உம்முடைய பிள்ளை நான் வந்திருக்கிறேன். தைரியமாய் அவரிடத்தில் வந்து அவருடைய பிரசன்னத்தை அனுபவித்து அவரோடு உறவாடுகிற கிருபையை தான் புதிய ஏற்பாட்டு சபைக்கு தேவன் கொடுத்திருக்கிறார். கைகளை தட்டி நல்ல கர்த்தரை ஸ்தோத்திரம் பண்ணலாம். இன்னும் ஆயக்காரனை போல, இன்னும் திமிர்வாதக்காரனை போல பாவியாக என் மேல் கிருபையாயிரும் கிருபையாயிரும் அப்படியெல்லாம் அழ வேண்டிய அவசியம் இல்லை. தைரியமாய் வருகிற கிருபையை அவர் நமக்கு கொடுத்திருக்கிறார். கவனிக்கணும், இவன் என்ன நினைச்சான் பாருங்க, நல்லவளா இருக்கிறதுனால ஆண்டவர் நல்ல வாழ்க்கையை கொடுக்கிறார், நான் நல்லவன் அல்ல. அவனை மட்டுப்படுத்துகிறான், அவனை பிதாக்களோடு ஒப்பிட்டு பார்க்கிறான். மற்றவர்களோடு நம்ம கனெக்ட் பண்ணவே கூடாது. நீங்க தான், அவங்க தான். ஆமீன் சொல்லுங்க. ஆண்டவர் உங்களை யூனிக்கா வச்சிருக்க, தனி சிறப்பா வச்சிருக்கிறார். உங்களை ஆண்டவர் நடத்துகிற விதம் அற்புதமான வழிகளா இருக்கிறது. எப்பவுமே இந்த உலகம் மெஜாரிட்டியை தான் நம்பும், அப்படித்தானே? பாருங்க, ஒரு ரோட்டுக்குள்ள போகும்போது பைக்கில் போறீங்க, அந்த ரோடு டெட் எண்டான்னு உங்களுக்கு தெரியல, ஆனா உங்களுக்கு ஒரு சந்தேகம், அது கரெக்டா போகுமா போகாதா அப்படின்னு நீங்க போயிட்டே இருக்கிறீங்க.
4 பைக்கு நேராக போன உடனே உங்கள் மைண்டில் என்ன வந்துடும், ரோடு கரெக்டாக தான் இருக்குது போல நீங்கள் போயிடுவீங்க. ஆனால் முன்னாடி போனீங்கன்னா போகிற பைக்கெல்லாம் யூ டர்ன் போட்டு திரும்பி வரும். ஐயையோ என்ன பிரச்சனைன்னு கேட்டால் மெஜாரிட்டியை ஃபாலோ பண்ணிட்டோம். 4 பேர் ஒன்றை செஞ்சதுனால நல்லதாகிரும் நம்ம நினச்சிட்டோம். அது நல்லதுன்னு நினைக்கிறோம். இல்லை 4 பேர் செய்கிறனால நல்லது கிடையாது. 4 பேர் செஞ்சுட்டா அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். 4 பேர் ஒன்றை செஞ்சுட்டாங்க அது கரெக்டு, 4 பேர் சொல்லிட்டாங்க கரெக்டு, 4 பேர் ஒருத்தன் தப்பு பண்ணிட்டான்னு சொல்லிட்டா அவன் தப்புன்னு நினச்சிடுறான். ரோட்டு முக்கில் நின்று யாராவது ஒருத்தங்க பேசிட்டு இருப்பான், தலையும் காலும் வச்சு எவனோ ஒருத்தன் சொல்லியிருப்பான். 4 பேர் நம்ம ஆட்கள் தினமலர் பேப்பரோட ரொம்ப ஃபாஸ்ட்டு. யாரு? நம்ம ஆட்கள். உங்களை சொல்ற, நம்ம ஆட்களை சொல்றேன், நம்ம ஜனங்கள் மனிதர்களை சொல்றேன். நியூஸ் பேப்பர் பிரிண்ட் பண்ணி காலையில் படிக்கிறதுக்குள்ள இந்த பாலிமர் நியூஸ் எல்லாம் வர்றதுக்கு முன்னாடி அது உலகம் ஃபுல்லா போய் சேர்ந்துறான். தலையும் கை கால் மூக்கெல்லாம் வச்சு அவன் அப்படி தெரியுமா, இவன் இப்படி தெரியுமா, அந்த குடும்பம் அப்படி தெரியுமா, இந்த குடும்பம் இப்படி தெரியுமா, பிரதர் நீங்க எப்படி, அதுவும் தெரியாது, அவன் அப்படி இவன் அப்படி இவன் அப்படி மற்றவங்களையே பார்த்துக்கிட்டு இருக்கிறது, அவங்களையே சொல்றது. 4 பேர் சொல்றதுனால ஒரு விஷயம் உண்மை ஆகிறவே இராது. நீங்க பைபிள் ஆதியாகமம் 25ஆம் அதிகாரத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஈசாக்கின் காலத்தில் ஒரு பஞ்சம் வந்தது. முற்பிதாக்கள் காலத்துல பஞ்சம் வந்துச்சு. இந்த பஞ்சங்கள்ல தேவன் நம்மளை நடத்தின விதம் அற்புதமான விதம். ஈசாக்கின் காலத்துல பஞ்சம் வந்த உடனே ஜனங்கள் எல்லாரும் என்ன பண்ணாங்கன்னா எகிப்துக்கு போக ரெடி ஆறாங்க. அந்த நாட்கள் எல்லாரும் எங்க தான் போவாங்க, எகிப்துக்கு தான் போவாங்க. ஏன்னா எகிப்தில் நைல் நதி இருக்கிறது, அது தானியங்களை விளைவிக்கு அவங்களுக்கு நல்ல களஞ்சியம் எல்லாம் நிரப்பி வச்சிருக்கனால அங்க ஆகாரம் இருக்கும், அதை தேடி போவாங்க. அப்போ ஈசாக்கின் காலத்துல பஞ்சம் வந்தோடனே எல்லாரும் போறாங்க. எல்லாரும் போகும்போது ஈசாக்கும் போக ரெடி ஆகிறான். இப்ப ஆண்டவர் ஈசாக்கோடு பேசுகிறார், எல்லாரும் போகிற வழியில நீ போகாத, நீ கேராரிலே குடியிரு அப்படின்னு ஆண்டவர் சொல்ற. நீ எங்கேயும் போகாத, அவங்கெல்லாம் பஞ்சத்துக்கு பிழைப்பத்த எகிப்துல போகட்டும், நான் உன் தேவனாயிருந்து உன் முற்பிதாக்களுக்கு கொடுத்த வாக்குத்தத்தத்தின்படி நான் உன்னை நடத்துவேன். என்ன செய்வேன், இந்த தேசத்திலே பஞ்சத்தின் தேசத்திலே நான் உன்னை ஆசீர்வதிப்பேன். சத்தமா அல்லேலூயா சொல்லுங்க. எத்தனை பேர் நம்புறீங்க? இடம் பிரச்சனையா அல்ல. இன்னைக்கு நிறைய பேருக்கு இடம் பிரச்சனை. இந்த வீடு சரியில்லை பாஸ்டர், இந்த வீட்டை விட்டு இன்னொரு வீட்டுக்கு போயிட்டா எல்லாம் சரியாயிடும், அங்க போனா அங்க அடுத்த பிரச்சனை, இங்க சிங்கத்தின் வாய்க்கு தப்பி கரடிக்க வாயில போய் மாற்றுறது. இந்த உலகத்துல இருக்கிற வரைக்கும் பிரச்சனை இருக்கத்தான் செய்யும். ஏன் இருக்கும்? இந்த உலகத்தின் அதிபதினு ஒருத்தர் இருக்கிறான், அவன் இருக்கிற வரைக்கும் நமக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே இருப்பான். ஆனா நல்ல செய்தி என்ன தெரியுமா? உலகத்தை ஜெயித்தவன் நம்மோடு இருக்கிறார். எதுவும் என்னை சேதப்படுத்த முடியாது, நான் இதை ஜெயிப்பேன், தாண்டுவேன், வெற்றி பெறுவேன், தலை நிமிர்ந்து நிற்பேன். அதுதான் நம்முடைய நம்பிக்கை, அதுதான் நம்முடைய தைரியம், அதுதான் கர்த்தர் நமக்கு கொடுக்கிற வாக்குத்தத்தம். அல்லேலூயா சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இடத்தை மாற்றினால பிரச்சனை தீராது, பேர் இன்ஷியல் மாற்றுறதுனால பிரச்சனை தீராது, வீட்டை மாத்துறதுனால பிரச்சனை தீராது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? நான் சொல்றேன், மனதை மாற்றினா தான் பிரச்சனை தீரும். அல்லேலூயா. ஜெபத்தை மாற்றினா தான் பிரச்சனை தீரும். சத்தியத்துக்கு நேரா உங்க மனதை செலுத்தினா தான் பிரச்சனை தீரும். இருக்கிறீங்களா போயிட்டீங்களா? ஜீவனோட இன்னொரு அல்லேலூயா சொல்லிடலாமா? எல்லாரும் இடம் தான் பிரச்சனை. இங்க மிகப்பெரிய பஞ்சம் இருக்கிறது, இங்க பிழைக்கவே முடியாது, இனி வாழவே முடியாது. அப்படிப்பட்ட தேசத்துல ஈசாக்கு தனி ஒருவனாய் கர்த்தருடைய வார்த்தையை நம்பி விதை விதைச்சான். வசனம் சொல்லு, ஃபர்ஸ்ட் அட்டெம்ப்ட்ல 100 மடங்கு ஆசீர்வாதம். 100 மடங்குன்னு என்ன அர்த்தம் தெரியுமா? 100% அப்படின்னு என்ன தெரியுமா? அதுக்கு மேல இல்லைன்னு அர்த்தம். நம்ம பிள்ளைங்க எக்ஸாம் எழுதுவாங்க, 100 மார்க் எக்ஸாம் எழுதுனா 100 out of 100 வாங்குவாங்க, அல்ல 99, 98, அதுக்கு கீழே 80 அப்படிலாம் வாங்குவாங்க. ஆனா யாருமே 100க்கு 110 மார்க் வாங்க மாட்டாங்க, 110, 120 மார்க் வாங்க மாட்டான். அப்படின்னு என்ன அர்த்தம்? மேக்சிமம் மார்க் எவ்வளவுதான்? 100. அப்படின்னா என்ன அர்த்தம்? 100% என்ன அர்த்தம்? மேக்சிமம் அளவே அவ்வளவுதான். மேக்சிமமா கர்த்தர் ஆசீர்வதிச்சாரா? கையை தட்டி நல்ல ஆண்டவர் ஸ்தோத்திரம். நம்ம ஆண்டவருக்கு நிகர் யாருமே இல்லை. உங்களை ஆசீர்வதித்து அழகு பார்க்கிற அவரை போல ஒருத்தரும் கிடையவே கிடையாது. மேக்சிமம் எவ்வளவோ அவ்வளவு ஈசாக்கு கொடுத்தாரா. பாதி கூட்டம் இல்ல, எல்லா கூட்டமும் எகிப்துக்கு போனாங்க. அவனை தனி சிறப்பா கர்த்தர் நடத்தினார். எல்லாரையும் போல அவன் போகல, எல்லாரையும் போல கர்த்தர் அவன் நடத்தல, எல்லாரையும் போல அவனை ஆண்டவர் வைக்கல, தனி சிறப்பா கர்த்தர் வச்சிருக்கிறார்.
இன்றைக்கு உங்களை அப்படித்தான் அவர் நடத்த விரும்புகிறார். நீங்க தனி சிறப்பானவர்கள், நீங்கள் விசேஷமானவர்கள். அவனுக்கு அப்படி இருக்கு, இவனுக்கு இப்படி இருக்கு. அவன் அப்படி நடத்துகிறான், அவன் லோனை வாங்கி வீட்டை கட்டுறான், நானும் லோனை வாங்கி வீட்டை கட்டணும். அவன் காரை வாங்கிட்டான், நானும் காரை வாங்கணும். அப்படிலாம் மற்றவங்களை பார்க்காதீங்க. சில பெற்றோர் பண்ற தவறு என்ன தெரியுமா? பிள்ளைங்க மார்க் கொஞ்சம் கம்மியா வாங்கிடுவாங்க. மார்க் கம்மியா வாங்கின உடனே பாரு பாரு என் அக்கா பிள்ளை பார்த்தியா, அதுவும் படிக்குது பாரு, அதுவும் மனுஷன் தானே, நீ எல்லாம் மக்கு மண்டூஸ், ஒன்றுக்கும் லாய்க்கு இல்லை. அப்புறம் பாஸ்டர்கிட்ட கூட்டிகிட்டு வந்து, பாஸ்டர் இது படிக்க மாட்டேங்க, தேர மாட்டேங்க, ஜோம் பண்ணுங்கன்னா எப்படிங்க தேரும்? நீங்களே சொல்லிங்க இது மக்கு மண்டூஸு, இது உருப்படாது, நீங்களே சொல்லிட்டு ஒரே வாயிலிருந்து ஆசீர்வாதமும் சாபமும் வருது. உண்டா இல்லையா? பிள்ளைங்களை திட்டுறதுக்கு வேற வார்த்தையே கிடைக்க மாட்டேங்குது. டிக்ஷனரி எல்லாம் தேடி பார்த்து கண்டுபிடிச்சு பிள்ளைங்களை இது தேராது, நீங்களே தேராதுன்னு சொன்னா அப்புறம் எப்படிங்க தேரும்? நீங்க உங்க வாயின் வார்த்தையினால திருப்தி ஆவீர்கள். அப்படிதான் வசனம் சொல்லுது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அல்லேலூயா. நிறைய பேர் யோசிக்கிறோம், ஆமா ஆமா என் வாயை நல்ல டெட்டால் போட்டு கழுவணும். டெட்டால் போட்டு கழுவினா கூட போகாது, அது ஒன்னே ஒண்ணுதான் மாற்றும். ஏசாயாவு நாவை தொட்ட அக்கினி உங்க நாவை தொடுமானா உங்க பேச்சு மாறும். உங்க நாவை விருத்த சேதனம் பண்ணிட்டா உங்க நாவு மாற்றப்படும். ஒரு ஆமேன் சொல்லுங்களே. அவன் பாரு அவன் நல்லா படிக்கிறான், அந்த பிள்ளை பாரு அவன் பாரு, இவன் பாரு அவனை பாரு இவனை பாரு. இல்ல, நீங்க யாரையாவது மற்றவர்களோடு ஒப்பிடணும்னு நினைச்சீங்கன்னா இயேசுவோடு ஒப்பிட்டு பாருங்க. நான் இயேசுவை போல் இருக்கிறேன், நான் இயேசுவை போல் மாறணும், அவருடைய சுபாவம் எனக்குள்ள இருக்கிறது, அவருடைய சாயலுக்கு ஒத்த சாயல் எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, அவர் எப்படியெல்லாம் கையாண்டார் அப்படித்தான் நம்மளை கனெக்ட் பண்ணி பார்க்கணும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஒரு அல்லேலூயா சொல்லுங்களேன், ஆமேன் சொல்லுங்க. ரோல் மாடல் யாருன்னா அவர் தான். நீங்க அவரை தான் பார்க்கணும். அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார், அவர் நமக்கு மாதிரியை வைத்து போனார். அப்படி வசனம் சொல்லுது. அவரை நோக்கி பாருங்கள், இயேசுவை நோக்கி பாருங்கள், சிலுவையில் அறையப்பட்ட இயேசுவை நோக்கி பார், சிலுவையை நோக்கி பாருங்கள். மற்ற யாரையும் நாம் குறித்து ஒப்பிடவே கூடாது. ஆமே. உங்களை நடத்துகிற வழிய தனி வழி. ஆமேன்னு சொல்லுங்களேன். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? உங்க வாழ்க்கையை குறித்து அவர் ஒரு திட்டம் வச்சிருக்கிறார், அதன்படி அவன் நடத்துவா. ஈசாக்கு பஞ்ச காலத்துல கர்த்தர் அவன் ஆசீர்வதித்தா. எனக்கு ஈசாக்கின் வாழ்க்கை வாசி பார்த்தா ரொம்ப அற்புதமான ஒரு விஷயம் என்ன தெரியுமா? ஈசாக்கு கிட்ட ஆண்டவர் சொல்லுகிறார், நீ என்ன செய்யாத, எகிப்துக்கு போகாத, கேரார்ல குடியிரு அப்படின்னு ஆண்டவர் வாக்கு கொடுத்தா. நான் உன்னை ஆசீர்வதிப்பேன் அப்படின்னு ஆண்டவர் உனக்கு வாக்கு கொடுத்தா. இப்ப ஈசாக்கு என்ன பண்ணுகிறான்? முதல் முயற்சி எடுக்கிறான். என்ன முயற்சி எடுக்கிறான்? ஏதாவது ஒன்று செய்யணும், பஞ்சத்தை விட்டு வெளியே வருவதற்கு ஏதாவது ஒன்று செய்யணும் அப்படின்னு ஒரு பிளான் பண்றான். இந்த ஆபிரகாம் ஈசாக் யாக்கோப் முற்பிதாக்குடைய பரம்பரை தொழில் என்ன தெரியுமா? ஆடு மேய்க்கிற தொழில் தான் அவருடைய பரம்பரை தொழில். அவங்களுக்கு தெரிஞ்சது என்னதான்? ஆடு மேய்க்கிற தொழில் தான். ஆனா முதலா தனக்கு அனுபவம் இல்லாத, பழக்கம் இல்லாத ஒரு புதிய தொழில் அவன் செய்ய வருகிறான். அது என்ன தொழில்? விவசாயம் செய்ய வருகிறான், விதைக்க வருகிறான். விதைக்கும் அவனுக்கும் சம்பந்தமே இல்லை. ஏன்னா இவங்க பரதேசிகள், இவர்களுக்கு எந்த சொத்து நிலமும் கிடையாது. ஒவ்வொரு இடத்துல குடியிருப்பாங்க, அங்க இன்னொருத்துக்கு போவாங்க. இந்த ஆடு மாடு மாதிரி தான் அவங்க வாழ்க்கையும். கூடார வாசியா இருப்பாங்க, பரதேசியா இருப்பாங்க. இன்னைக்கு நிறைய பேர் ஜெபம் பண்றாங்க, ஆண்டவரே நானும் பஞ்ச பரதேசியா இருக்கணும் ஆண்டவரே, நானும் அப்படின்னு நினைக்கிறோம். கேட்டேன், ஆபிரகாம் அப்படித்தான் இருந்தான், ஈசாக்கு அப்படித்தான் இருந்தான், யாக்கோப் அப்படித்தான் இருந்தா. ஆண்டவர் சொல்ல, உன்னை நிலையான இடத்துல குடியிருக்க பண்ணுவேன், நீ அலைந்து திரிவது இல்லை. இந்த பூமியில பாரம் சுமந்து இழைத்து போகிற உண்மைதான். இந்த பூமி நமக்கு சொந்தமானது உண்மைதான் இல்லதான். இந்த பூமியில் நம்ம வாழ்வது, வாழ்க்கை ரொம்ப முக்கியம். இந்த பூமியில ஒரு பரதேசியாய் அல்ல, இந்த பூமியிலே இயேசுவின் பிள்ளையாய் வாழ நாம் அழைக்கப்பட்டு இருக்கிறோம். உலகத்துக்கு வெளிச்சமாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், பூமிக்கு உப்பாய் கர்த்தர் நம்மை வைத்திருக்கிறார், ராஜாக்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார், ஆசாரியர்களாய் கர்த்தர் வைத்திருக்கிறார். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? முதல் அட்டெம்ப்ட், ஃபர்ஸ்ட்லயே ஒரு புதிய தொழிலை தொடங்குறான், ஜபத்தோடு செய்கிறான், ஆண்டவருடைய வார்த்தையை நம்பி அவன் என்ன செய்கிறான்? விதைக்கிறான். அந்த வருஷத்தில் தானே அந்த விதையை கர்த்தர் ஆசீர்வதித்து 100 மடங்கு அவனுக்கு ஒரு ஆசீர்வாதம் கொடுத்ததோடு நின்று விடல.
பைபிள் சொல்லுது, அவன் வர வர விருத்தி அடைந்து மகா பெரியவனாய் மாறினான். கூடவே வசனம் சொல்லுது, அவன் சத்துருக்கள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் அவனை உயர்த்தினாராம். ஆண்டவருடைய ஸ்பெஷல் அதாங்க. எந்த அளவுக்கு உங்களை உயர்த்துவார் தெரியுமா? உங்க எதிரிகள் பொறாமை கொள்ளும் அளவுக்கு, உங்க எதிரிகள் வெட்கப்படும் அளவுக்கு, எதிரிகள் ஆ என்று ஆச்சரியப்படும் அளவுக்கு கர்த்தர் உங்களுக்கு அதிசயம் செய்வார். நம்புறீங்களா? நம்புறீங்களா? 23ஆம் சங்கீதம் 5ஆம் வசனம் என்ன சொல்லுது? 23:5 சங்கீதம் 23:5 சத்துருக்கள் மத்தியில் பந்தி ஆயத்தப்படுத்துவாராம். உங்க பாத்திரம் நிரம்பி வழியுமா? நீங்க எங்க தலை குனிந்தீங்களோ, எங்க வெட்கப்பட்டீங்களோ, எங்க அவமானப்பட்டீங்களோ, அங்கேயே கர்த்தர் உங்கள் கொம்பை உயர்த்துவா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? உங்க கொம்பை அவர் உயர்த்துவா. என் எதிரி அழியணும் அப்படின்னு ஜெபம் பண்ணாதீங்க. எதிரி இருக்கட்டும், இருந்து கர்த்தருக்கு உங்களுக்கு செய்ய ரட்சிப்பை பார்க்கட்டும். கர்த்தர் உங்க கொம்பை உயர்த்துறத பார்க்கட்டும். கர்த்தருக்கு பயப்பட மனுஷன் இவ்விதமாய் ஆசீர்வதிக்கப்படுவான் என்று பைபிள் பட்டியல் சொல்லப்பட்டிருக்கிற அத்தனை ஆசீர்வாதமும் உங்க சந்ததி மேல நிறைவேறுவதை பார்க்கட்டும். அப்படி வைக்கிறவர் தான் கர்த்தரை செய்கிறது அவருடைய விருப்பம். அல்லேலூயா, ஆமென் சொல்லலாமா? பொறாமை கொள்ளும் அளவுக்கு கர்த்தர் அவன் ஆசீர்வதித்து அந்த தேசத்தில் அவனை உயர்த்தா. ஒண்ணுமில்லாமல் இருந்த அவனை கர்த்தர் உயர்த்தினார்னா உங்களுக்கும் செய்வா. பிரச்சனை என்ன தெரியுமா? நாம் தனி சிறப்பாய் உண்டாக்கப்பட்டவன், நான் விசித்திர வினோதமாய் உண்டாக்கப்பட்டவன் என்பதை நீங்கள் மறந்துடக்கூடாது. நாம் தான், அவங்க தான். அவங்கள மாதிரி நான் இருக்க முடியாது, என்ன மாதிரி அவங்க இருக்க முடியாது. அவங்களை காப்பி அடிக்கவும் கூடாது, நம்மளை யாரும் காப்பி அடிக்கவும் கூடாது. அவங்க நாம் தான். ஆமீன் சொல்லுங்க. நம்புறீங்களா? நம்புறீங்களா? உலகம் எப்படி இருந்துட்டு போட்டோம், அதெல்லாம் பார்க்க. நான் அம்பானி குடும்பத்தில் பிறந்திருக்க மாட்டானா? அம்பானியை விட அதானியை விட பெரிய குடும்பத்தில் நீங்க பிறந்திருக்கிறீங்க. இயேசுவின் குடும்பத்தில் வந்திருக்கிறோம். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? அவங்கெல்லாம் அப்படி கர்த்தர் ஆசீர்வதி, இவங்கெல்லாம் எப்படி? அவங்க நமக்கெல்லாம் கிடையாது. நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர். எத்தனை பேர் நம்புறீங்க? உங்களை ஆல்ரெடி கர்த்தர் ஆசீர்வதிச்சிருக்கிறார். உன்னதங்களை உங்களை உட்கார வைத்திருக்கிறார். ஆவிக்குரிய சகல ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். நீங்க சபிக்கப்பட்டவர்கள் அல்ல. எப்ப சிலுவை மரணத்தை விசுவாசித்து, சிலுவைகளை செய்து அற்புத செயலை நம்பி விசுவாசித்து இயேசுவை ஏற்றுக்கொண்டீர்களோ, இனி ஒரு சாபமும் இல்லை. அப்பவே உங்க தலை மேல ஆசீர்வாதத்தின் பலகடிகள் திறக்கிறது. அல்லேலூயா. உங்களை ஒருவரும் சபிக்கவும் முடியாது, சாபத்தில் நீங்க வாழவும் முடியாது. உங்க தலை எழுத்தை அவர் மாற்றி விட்டார். அல்லேலூயா. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நீங்க இயேசுவை தான் நோக்கி பார்க்கணும், எந்த மனுஷனை நோக்கி பார்க்க கூடாது. நம்பர் 2, இரண்டாவது, ரோமர் 12ஆம் அதிகாரம் 4வது வசனத்தை வாசிக்கலாம். ரோமர் 12ஆம் அதிகாரம் 3வது வசனம். எனக்கு அருளப்பட்ட கிருபையினாலே நான் சொல்லுகிறதாவது, எவனானாலும் தன்னை குறித்து எண்ண வேண்டியதற்கு மிஞ்சி எண்ணாமல் அவன் அவனுக்கு தேவன் பகிர்ந்த விசுவாச அளவின்படியே தெளிந்த எண்ணம் உள்ளவளா இருக்கணும். அவன் எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணாமல். இரண்டாவது சிறுநறி என்ன தெரியுமா? ஓவர் திங்கிங், அதீத யோசனை. எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுவது. பாருங்க, ஒரு காரியத்தை செய்ய முற்படும் பொழுது ஒரு முறைக்கு பல முறை யோசித்து செயல்படுவது தவறல்ல. ஆனா தேவையில்லாம எண்ணுவது, தேவையில்லாம சிந்திப்பது, தேவையில்லாம மனதுல சில விஷயத்தை போட்டு குழப்புகிறது, ஓவர் திங்கிங், இது நம்மை தெரியாமலேயே கரையான் போல நம்ம வாழ்க்கைக்குள்ள நுழைஞ்சு கொஞ்சம் கொஞ்சமா நம்மளை அழிச்சிடும். என்ன கேட்ட நான் சொல்வேன், நிறைய பேர் சொந்த காசுல தானே சூனியம் வச்சிடறாங்க. அவன் எனக்கு சூனியம் பண்ணணும்னு அவசியம் இல்லை. நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்தில் எங்கே போனாலும் யாரோ எனக்கு சூனியம் வச்சுட்டாங்க பிரதர், அவன் ஏதோ பண்ணிட்டான், இவன் ஏதோ பண்ணிட்டான். என் புருஷன் பைக் எடுத்துட்டு போகும்போது அவன் எட்டி எட்டி பார்த்தா, அப்பவே தெரியும் இவன் என்னமோ பண்ணிட்டா. இல்லை இல்லை, யாரும் எதுவும் பண்ணவும் முடியாது.
எது பண்ணினாலும் பலிக்கவும் பலிக்காது. எத்தனை பேர் நம்புறீங்க? எவ்வளவுதான் அவங்க சத்தம். பைபிள் சொல்ற இஸ்ரவேலுக்கு விரதமான மந்திரவாதம் இல்ல, யாக்கோபுக்கு விரதமான குறி சொல்லுதலும் இல்ல. நம்புறீங்களா? மந்திரம் தந்திரம் பேய் பிசாசு ஒன்னும் உங்களை தொட முடியாது. ஒருவரும் தொட முடியாது. உயரத்துல கர்த்தர் சபையை வைத்திருக்கிறார், உங்களை கர்த்தர் வைத்திருக்கிறார். ஒருவரும் தொட முடியாது. உன்னதங்களில வைத்திருக்கிறார். அவர் தம்முடைய சிறகுகளாலே நம்மை அவர் மூடி வைத்திருக்கிறார். இயேசுவின் கல்வாரி இரத்தத்தினாலே நம்மை முத்திரை போட்டவர் வைத்திருக்கிறார். பேய்க்கும் பிசாசுக்கும் மந்திரத்துக்கும் தந்திரத்துக்கும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஒரு எலுமிச்சம் பழத்தை பார்த்தா பயம், ஒரு குங்குமத்தை பார்த்தா பயம். எலுமிச்சத்தை பார்த்தா எடுத்து நல்ல ஜூஸ் போட்டு தோத்திரம் பண்ணி குடியுங்க, எல்லா தோஷமும் நீங்கி போயிடும். எத்தனை பேருக்கு சொல்றது விளங்குது? நம்ம அம்மா மாதிரி தோஷம் நீங்கிறதுக்கு முந்திரி இலை எடுத்து தலையில சுத்தி எல்லாம் போடுறது. கேட்டா நான் ரட்சிக்கப்பட்டவன் விசுவாசி, எல்லா பாரம்பரியம், எல்லா உலகத்தின் மூட நம்பிக்கை. அங்க ஒரு கால் இங்க ஒரு கால், அவரும் வேணும் இவரும் வேணும். ஆண்டவர் ரெண்டு நனையில குந்தி குந்தி நடக்காதீங்க. ஒன்னு அனலா இருங்க, இன்னொன்னு குளிராயிரும். ஞாயிற்றுக்கிழமை தான் கத்தர் கத்தர் தோத்திரம் தோத்திரம். திங்கக்கிழமை சனிக்கிழமை வரைக்கும் உலக வழக்கத்தின் ஊரோடு ஒத்து போகணும். பிரதர், ஊரோடு ஒத்து அப்படிலாம் பைபிள் சொல்லவே இல்லை. அவங்க தேவனற்றவர்களா இருக்கிறனால மூடர் பாரம்பரியம், மனுஷர் பாரம்பரியம் அதெல்லாம் பிடிச்சிட்டு இருக்கார். ராகு காலம், நல்ல நேரம், யமகண்டம், அது இது எல்லா கண்டமும் பார்த்து மொத்த கண்டமாய் போயிடுறாங்க. நம்ம கண்டமும் பார்க்க வேண்டாம், எதுவும் பார்க்க வேண்டாம். நம்ம வாழ்க்கை ஓகோன்னு மாற்றுகிற ஒரு கர்த்தர் நமக்குள்ள இருக்கிற. நீங்கள் விசேஷமானவர்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? ஃபர்ஸ்ட் யாரோ பண்ணிட்டாங்க, அவங்க என்னமோ பண்ணிட்டாங்க, இவங்க என்னமோ பண்ணிட்டாங்க, அதனாலதான் என் வாழ்க்கை இப்படி ஆச்சு, அதனாலதான் இப்படி ஆச்சு. இல்ல இல்ல, எவரும் உங்களை தொட முடியாது. உனக்கு விரோதமா யுத்தம் பண்ணி வருவார்கள், ஆனாலும் உன்னை மேற்கொள்ள மாட்டார்கள். கையை நல்லா தட்டுங்க பாக்க. மேற்கொள்ள மாட்டார்கள், மேற்கொள்ள முடியாது. உலகத்தில் இருக்கிறவனிலும் எனக்குள் இருக்கிறவர் பெரியவன், பேயை விட பெரியவன், மந்திரத்தை விட பெரியவன். நம்புறீங்களா? இன்னும் ஐயோ யாரோ பண்ணிட்டாங்க, பண்ணனா பண்ணட்டும், நல்லா இருப்பான்னு தோத்திரம் பண்ணிட்டு வந்துருங்க, நீங்க நல்லா இருப்பீங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் சொல்லுங்க நான் நல்லா இருப்பேன்? நல்லா இருப்பேன்னு சொல்ல வைக்கிறதுக்கே காசு கொடுக்க வேண்டியது இருக்கு. நிறைய பேருக்கு நான் நல்லா இருப்பேன்னு நீ சொல்லி பாரு, நான் நல்லா இருப்பேன்னு சொல்லிப்பா, நல்லா இருப்பேன். ஆமா, நல்லா நானா இது தேராது அப்படிலாம் சொல்லாதீங்க. தேரம். நான் 10ஆம் கிளாஸ் ஃபெயிலு, 8ஆம் கிளாஸ்ல 8 பேப்பர் இருக்குது, இப்படி எல்லாம் சொல்லாதீங்க. நீங்க தான் உலகத்தின் வெளிச்சமா இருக்கிறீர்கள். ஆண்டவுடைய குவாலிஃபிகேஷன் எல்லாம் பார்த்தீங்கன்னா வித்தியாசமா இருக்கும். ஆண்டவர் யாரை தெரிந்து கொள்றாரா? உலகத்தில் இழிவானவைகளையும் பைத்தியங்களையும் தான் தெரிந்து கொள்கிறாரா. உலகம் யாரெல்லாம் பைத்தியம் சொல்ற, ஆண்டவர் சொல்வா நீ தான் அப்பா என் ராஜ்யத்துக்கு சரியான ஆளு. நம்புறீங்களா? நம்புறீங்களா? ஜென்ம சுபாவம் உள்ளவனுக்கு பைத்தியமா தான் தெரியும். ரட்சிக்கப்பட்ட நமக்கு தான் தேவ பலனா இருக்கும், அது நீதியின் விளைச்சலா நமக்கு இருக்கும். கவனிங்க, எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணுவது, தேவையில்லாம யோசிக்கிறது. இது அப்படி ஆயிருக்குமோ, இது இப்படி ஆயிருக்குமோ. சில ஆட்களுக்கு ஒண்ணு கிடைச்சா போதும், அவ்வளவுதான், அதுலயே உட்கார்ந்து இருப்பாங்க. யாராவது கோடு போட்டா இவங்க ரோடே போட்டுருவாங்க. உட்கார்ந்து யோசிப்பேன். டாக்டர் சொல்லியிருப்பா நீ பிழைக்கவே மாட்ட. ராத்திரி எல்லாம் கருப்பு கொடி மைண்ட்ல வரும், 6 அடி குண்டு மைண்ட்ல வரும், ஃப்ரீசர் பாக்ஸ் மைண்ட்ல வரும், செத்து போன எல்லாம் உட்கார்ந்து அழுவான் பாருங்க. அதெல்லாம் மைண்ட்ல போட்டு யோசிச்சு யோசிச்சு அழுவதுக்கு 4 பேர் வருவானா வரமாட்டானா? ஒண்ணு தெரியுமா? உயிரோடு இருக்கிற வரைக்கும் நல்ல வார்த்தை பேச மாட்டான். செத்து போன போற ஐயோ இவனா போயிட்டானே போயிட்டானே. பாத்துறீங்களா? அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு, விருந்து வீட்டுக்கு போறதை விட துக்க வீட்டுக்கு போறது நல்லது. அங்க எல்லாருடைய முடிவும் தெரியுமா? எல்லா கேஸையும் அங்க பார்க்கலாம். இந்த 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 2 நிலையில வாழ்றதெல்லாம் அங்க பார்க்கலாம். வெளியில பார்த்தா அவன் அப்படிப்பட்டவன், ஆனா செத்து போன போற போஸ்ட் அடிச்சு ஒட்டுவாங்க, பயங்கரமா அவன் நல்லவன், அவன் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன் அப்படியெல்லாம் பேசுவாங்க. நல்ல கவனி. தேவையில்லாத மனதை நீங்க குழப்பவே கூடாது. மனதில் சஞ்சலம் தேவையில்லாதது, கவலை தேவையில்லாத விஷயத்தை குறித்து கவலைப்படவே கூடாது, தேவையில்லாத எண்ணவே கூடாது. இன்னைக்கு எங்க பார்த்தாலும் டிப்ரெஷன், எங்க பார்த்தாலும் ஒரே மன அழுத்தம், தூக்கம் வரல, மாத்திரை போடுறாங்க தூக்கம் வரல,
எங்க பார்த்தாலும் இந்த பிரச்சனை. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா ஒன்று கிடைச்சா போதும் உட்கார்ந்து யோசிச்சுக்கிட்டே இருப்பாங்க. நான் நிறைய குடும்பங்களை பார்த்துருக்கிறேன். சில வீட்டில் நம்ம போனால் அரை மணி நேரம் உண்டா இல்லையா? நான் இவ்வளவு நேரம் பேசிட்டு இருக்கிறேன், நீங்க என்ன ஃபாலோ பண்ணி வர்றீங்களா இல்லையா? என் கூட டிராவல் பண்ணி வந்துகிட்டே நான் பேச பேச உங்க மைண்டு என் கூட அல்ல பஞ்சு வந்துகிட்டே இருக்குது. சில ஆட்களை பார்த்தீங்கன்னா நீங்க 100 விஷயம் பேசியிருப்பீங்க, முதல்ல ஒன்று பேசியிருப்பீங்க பார்த்தீங்களா, அதையே யோசிச்சுட்டு அதை தான் சொல்லிக்கிட்டே இருப்பாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம்? டிப்ரெஷன் ஸ்டார்டடுன்னு அர்த்தம், பிகினிங்ல இருக்கிறாங்கன்னு அர்த்தம். 100 வார்த்தை பேசினா கூட அதுக்கு கூட வரமாட்டாங்க, ஒன்னுலே நிற்பாங்க. அதையே மைண்ட்ல யோசிச்சுட்டு அதையே பண்ணிட்டு அதை பத்தியே சொல்லிட்டு இருப்பாங்க. ஒன்னையே போட்டு குழப்பிட்டே இருக்கிறாரு. டாக்டர் சொல்லிட்டாங்க, இவன் சொல்லிட்டான், அவன் சொல்லிட்டான், அப்படி இப்படி, அந்த செய்தி இந்த செய்தி தேவையில்லாத. நம்முடைய மனது ரொம்ப முக்கியம், மனதுடைய எண்ணங்கள் ரொம்ப முக்கியம். மனுஷனுடைய இதயத்தின் நினைவு எப்படியோ அப்படித்தான் அவன் இருக்கிறான். இன்னைக்கு நீங்க இப்படி இருக்கிறீங்கல்ல, எதனால இருக்கீங்க தெரியுமா? உங்க எண்ணங்கள் நிலைநிறுத்தப்படும். நீங்க நல்லா இருப்ப நினைச்சு நல்லாவீங்க. ஒரு அம்மா என்கிட்ட சொன்னாங்க, 5 வருஷம் குருவி சேர்க்கறது போல சேர்த்தா நல்ல ஒரு வீட்டை கட்டிடலாம் அப்படின்னு. ஆண்டவரா வந்தா கூட 5 வருஷத்துக்கு உள்ள வீடை கட்ட முடியாது. ஏன்னா உங்க மைண்ட்ல ஒன்ன செட் பண்ணிட்டீங்க, மண்டையில கொண்டையில ஒன்ன செட் பண்ணிட்டு என்ன செட் பண்ணிட்டீங்க? குருவி சேர்க்கறது போல சேர்த்தா தான் வீட்டை. கத்தரையே மறந்துட்டாச்சு, இப்ப குருவி ஆயிட்டாங்க இவங்க. கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நான் வீட்டை கட்டிடுவேன். கத்தரை நம்புறதும் இல்லை, ஆண்டவர் வானத்தின் பலகணிகளை திறக்கிறவன் நம்புறதும் இல்லை, அவர் திறந்த வாசல் வைத்திருக்க என்பது நம்புறதும் இல்லை, அவர் சம்பூர்ணத்தை தர நம்புறதே இல்லை, வேலையை நம்புறது, கையின் பிரயாசத்தை நம்புறது, இப்படியே சொல்றது. மைண்ட்ல ஒன்ன செட் பண்ணிட்டா அப்புறம் கர்த்தரே உங்களுக்கு எதுவும் செய்ய முடியாது. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இருக்கிறீங்களா? போயிட்டீங்களா? 6 மாசம் நான் கடிச்சு பிடிச்சு நின்றுட்டா முன்னேறிடுவேன், வந்துருவேன். இந்த இஸ்ரவேல் மக்கள் எகிப்தை விட்டு புறப்பட்டாங்க. இவங்களுக்கு புறப்பட்டு வெளியோடும் பொண்ணோடும் புறப்பட்டு வந்தவங்க திடீர்னு தண்ணி கிடையாது. இவங்களுக்கு குடிக்க தண்ணீர் இல்லை, ஆடு மாடுகளுக்கும் என்ன இல்லை, தண்ணி கிடையாது. அப்பொழுது தண்ணி கிடையாது, ஆண்டவர் நோக்கி முறையிடுறாங்க. இவங்களுக்கு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வரக்கு என்ன காரணம் தெரியுமா? கர்த்தர் மேல இருந்த கண் எங்க போச்சு தெரியுமா? ஆடு மாடு மேல போயிடுச்சு. இவங்க என்ன மைண்ட்ல செட் பண்ணி இருப்பாங்கன்னா, ஒன்னும் இல்லைனாலும் ஆடு மாடை வச்சு படைச்சிடலாம், ஆட்டை வச்சு படைச்சிடலாம். கையின் பிரயாசத்தின் மேல நம்பிக்கை, இந்த பொருள் ஆதாரத்தின் மேல நம்பிக்கை, இதை வச்சு பிழைச்சிடலாம், இதை வச்சு முன்னுக்கு வந்துடலாம். கர்த்தர் அங்க ஒரு செக்கு வச்சாரு, நீ இப்படி நம்பினியா பார் அப்படின்னு பார்த்தா தண்ணி இல்லை. இப்பதான் சொல்றாங்க, இல்ல ஆண்டவரே எங்கள் கண்கள் உண்மையே நோக்கி இருப்பதாக. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? நிறைய கேஸ் அப்படித்தான். கர்த்தர் ஒரு நிலையில தூக்கி வந்துட்டா அப்புறம் அதையே நம்புற, அதையே பிடிச்சுக்கிறது, அதையே சுய புத்தியை நம்புறது, சுய புத்தியை சாயிறது, சுய புத்தியின் மேல கவனத்தை செலுத்துகிறது. இன்னைக்கு ஆண்டவர் உங்களோடு தான் பேசி கொண்டிருக்கிறார். தேவையில்லாத விஷயத்தை போட்டு குழப்பாது. மரியாள் அவள் என்ன செஞ்சாளா? மார்த்தாள் மரியாள் தேவையானது ஒன்று, தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள். மார்த்தாளோ பற்பல காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கொண்டிருக்கிறார். அவ மனதெல்லாம் இயேசுக்கு சாப்பாடு கொடுக்கணும், அதை செய்யணும், இதை செய்யணும். ஆனா மரியாள் அதை விட சிறப்பானது ஒன்று, அவளுடைய பாதத்தில் உட்கார்ந்து வார்த்தையை கேட்பது. அவள் வார்த்தையின் மேல கவனம் செலுத்தினாள், அவள் ஆசீர்வதிக்கப்பட்டாள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? வார்த்தை உங்களை வாழ வைக்கும். வார்த்தை வல்லமையா இருக்கு, வார்த்தை ஜீவனா இருக்கு. ஒண்ணு தெரியுமா? தேவன் எல்லாவற்றுக்கும் மேல தன்னுடைய வார்த்தையை தான் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஆதியில ஜெபம் இருந்துன்னு பைபிள் சொல்லல, ஆதியில தீர்க்க தரிசனம் இருந்துன்னு சொல்லல, ஆதியிலே உபவாசம் இருந்ததுன்னு சொல்லல, ஆதியிலே கண்ணீர் இருந்ததுன்னு சொல்லல, ஆதியிலே வார்த்தை இருந்தது. சொல்லுங்க, ஆதியில வார்த்தை. ஆதியில முதல் இடத்துல வார்த்தையை தான் கர்த்தர் வச்சிருக்கிறார். அப்படி வார்த்தையின் மேல விசுவாசம், வார்த்தையின் மேல ஒரு தாகம், அந்த வார்த்தையின் மேல பசிதாக உள்ளவர்கள் அந்த வார்த்தையினால் மாற்றப்படுவார்கள், ஆசீர்வதிக்கப்படுவார்கள். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? வார்த்தை உங்க வாழ்க்கையை மாற்றும். பழைய ஏற்பாட்டு காலத்துல எல்லாம் எப்பெல்லாம் பிரச்சனை வருதோ அந்த பிரச்சனைக்கான தீர்வு வர்றதுக்கு முன்னாடி வார்த்தை தான் வரும். எலியாவின் காலத்துல வாசித்து பாருங்க, எலியா கேரி தாற்றண்டையில் படுத்து கிடக்கிறான்.
காகங்கள் அப்பமும் இறைச்சி அவனுக்கு கொண்டு வந்து கொடுக்கறது, நல்லா சாப்பிட்டு சுகமா தூங்கிட்டு இருக்கிறான். எலியாவை போல ஒரு வாழ்க்கை கிடைச்சா எவ்வளவு நல்லா இருக்கும், அப்படித்தானே? நிறைய அம்மாமார் தலையாட்டுறாங்க. ஆமா ஆமா ஆமா, நாங்க அடுப்பு கடையில் வேலை செஞ்சு செஞ்சு வாஞ்சிட்டோம் பாஸ்டர், எங்களுக்கு ரெஸ்ட் கொடுத்த யாராவது சமைச்சு கொடுத்தா நல்லா இருக்கும். எத்தனை அம்மாமா யோசிக்கிறீங்க, யாராவது சமைச்சு கொடுத்து சாப்பிட்டா, நானே சமைச்சு ஏன் டேஸ்ட் எனக்கு பிடிக்க மாட்டேங்குது அப்படின்னு யோசிக்கிறோம். எலியாவுக்கு பாருங்க, ஷேரிங்கே கிடையாது. அவனுக்கு வரதெல்லாம் அவனே சாப்பிடலாம். இன்னைக்கு ஷேரிங் தான் பெரிய பிரச்சனை, உண்டா இல்லையா? சொத்தை பங்கு வைக்கிறதுல பிரச்சனை. ஒரு அடி நிலத்துக்கு காலகாலமா கேஸ் வழக்கு. இவன் செத்து போய் அவன் பிள்ளை செத்து போனா கூட கேஸ் நிக்கல, எவனும் அனுபவிக்காம தேவையில்லாம போயிருது. ஏன்னா விட்டு கொடுக்கமான ஷேரிங் கிடையாது. ஷேரிங் கிடையாது. இந்த எலியாவுக்கு ஷேரிங் பிரச்சனையே இல்லை. அவனுக்கு காங்க அப்பம் இறைச்சி கொண்டு வருகிற, ஆட்டு தண்ணியை குடிக்கிறான், யாருக்கு கொடுக்க வேண்டாம். நல்ல வாழ்க்கை. இன்னும் சொல்ல போனா எலியாவுக்கு ஒரு வேலையும் இல்லை, வெட்டி ஆபீசர். அது எவ்வளவு நல்லதுன்னு நம்ம நினைக்கிறோம். ஆனா அவனை போறது கேட்டா தான் அவன் சொல்லுவான் இது எவ்வளவு கஷ்டம் தெரியுமா? வேலையில் இருக்கிறவங்க வேலை இல்லாம வீட்டுல சுத்துறவனை பார்த்து, பாரு பாரு அவனை போல இருந்து நல்லா இருக்கும். அவன்கிட்ட போய் கேட்டா அவன் தர்ம சங்கடம் அவனுக்கு தான் தெரியும். என்னப்பா நேரமே போக மாட்டேங்குது பிரத்த, ஒரு வேலையும் கிடைக்க மாட்டேங்குது பிரத்த, எத்தனை இன்டர்வியூக்கு போனோம் பிரத்த, ஒண்ணு நடக்குன்னு அவன் போல போவான். நம்ம அவனை பார்த்து கவலைப்பட, அவன் நம்மளை பார்த்து கவலைப்பட, இக்கரைக்கு அக்கறை பச்சை மாதிரி யோசிச்சுக்கிட்டே இருக்கிறோம். எலியாவுக்கு நல்ல சொகுசான ஒரு வாழ்க்கை. ஆனா திடீர்னு ஒரு பிரச்சனை வந்துச்சு. என்ன பிரச்சனை? தண்ணி வற்றி போச்சு. மழை இல்லை, தண்ணி வற்றி போச்சு. காக்காவும் சாப்பாடு கொண்டதை நிறுத்திச்சு. என்ன சாப்பாடு? அப்பம் இறைச்சியும். காலையில் அப்பம் இறைச்சியும், சாயங்காலம் அப்பம் இறைச்சியும். காலையில் எழும்பி கத்தாவை உண்மை தேடுன்னு சொல்றதுக்கு முன்னாடியே காக்கா வந்துடும் போல. ரொம்ப அற்புதமான வாழ்க்கை. ஒரு பிரச்சனை, தண்ணி இல்லை, ஆகாரம் இல்லை. ஒரு இக்கட்டான பிரச்சனை வரும்போது, தேவையோடு இருக்கும்போது அவனுக்கு வந்தது என்ன வந்து தெரியுமா? எலியாவுக்கோ கர்த்தருடைய வார்த்தை வந்தது. முதலாவது வார்த்தையை கர்த்தர் அனுப்புகிறார். அந்த வார்த்தை வந்தது, நீ எழுந்து சாரிபாத்துக்கு ஊரு போ, அங்கே நான் விதவைக்கு உன்னை போஷிக்க கட்டளையிட்டு இருக்கிறேன். அந்த வார்த்தை வந்த உடனே அவன் தைரியமா எழுந்து புறப்பட்டான். இன்றைக்கு வார்த்தை உங்களுக்கு தேவை. உங்க பிரச்சனைக்கு உங்களுக்கு வார்த்தை தேவை. இக்கட்டான சூழ்நிலையிலே நீங்க அதை மேற்கொள்ள உங்களுக்கு ஒரு வார்த்தை தேவை. கரம் ஏற்று அல்லேலூயா சொல்லுங்க. இந்த கோவிட்-19 கொரோனா வைரஸ் வந்துச்சு. நிறைய அன்பானவர் இழந்தோம், நம்ம நிறைய பாதிக்கப்பட்டோம். அதுல இருந்து தப்பிச்சு பழச்சு கூட நிறைய பேர் வந்திருக்கிறோம். அந்த காலத்துல மேடெல்லாம் போட்டு ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்னா பேசினாங்க. இது ஆண்டோட கோபாக்கின நியாய தீர்ப்பு, கொள்ளை நோயை கர்த்தர் அனுப்பினார், 1000 பேசினாங்க. இது எப்படி ஜெயிக்கிறது என்னெல்லாமோ சொல்லி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு விதமா. நான் உட்கார்ந்து ஜோமன், ஆண்டவரே எப்படி நான், என் குடும்பம், என் சபை மக்கள், தேவ பிள்ளைங்க எப்படி இந்த பிரச்சனையை மேற்கொள்வது, எப்படி ஜெயிப்பது அப்படின்னு ஜோமன்னா எல்லாருக்கும் தெரிஞ்ச 91ஆம் சங்கீதம் தான் எனக்கு வந்துச்சு. அடிக்கடி நம்ம வாசிக்கிறோம். வீட்டை விட்டு வெளியே போன நாள்லாம் 91ஆம் சங்கீதத்தை சொல்லிட்டு தான் ஜோமிட்டு வண்டி எடுக்கிறோம். மைண்டுக்குள்ள சொல்லிட்டு வண்டி எடுக்கிறோம். 91ஆம் சங்கீதத்தை வாசி பார்த்தா, உன் பக்கத்தில் 1000 பேரும், எனக்கு ஆண்டவர் பேசுன எப்படி தெரியுமா? உன் பக்கத்தில் 1000 பேர் கொரோனாவில் விழுந்தாலும், உன் வலதுபுறத்தில் 10000 பேர் கொரோனாவில் விழுந்தாலும் அது உன்னை அணுகாது. உன் கண்களால் மாத்திரம் நீ அதை காண்பாய். வாதை உன் கூடாரத்தை அணுகாது, பொல்லாப்பு உனக்கு நேரிடாது. அந்த வார்த்தை கிடைச்ச உடனே, ஏற்கனவே படிச்ச வார்த்தை தான், தெரிஞ்ச வார்த்தை, சமயத்துக்கேற்ற வார்த்தையை தந்து ஆவியானவர் ஏவுதல் தந்த உடனே அந்த வார்த்தையை பிடித்து நானும் என் குடும்பமும் என் ஜனங்களும் ஜெயித்தோம். நாம் ஜெயித்தோம், நாம் பிழைத்தோம். வார்த்தை ரொம்ப முக்கியம். ஒரு சூழ்நிலை வரும்போது கர்த்தர் என்ன சொல்லி இருக்கிறார், அது ஜெயிக்க தேவையான வார்த்தை என்ன? வார்த்தை வந்தா வாழ்க்கை வந்துடும். எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்க. தேவையானது ஒன்றே. அப்படி வார்த்தையை திரும்ப திரும்ப வாசிங்க. வேதத்தின் மேல தாகம் வரட்டும். தேனிலும் மதுரமானது கர்த்தருடைய வார்த்தை. அதை பிடித்துக் கொள்ளுங்க. அது உங்கள் ஜீவனா மாறட்டும். உங்கள் இருதயத்தில் அந்த வார்த்தை இருக்கட்டும். உங்க நாவல் அந்த வார்த்தை இருக்கட்டும். நீங்க என்ன நினைக்கிறீங்க என்பது முக்கியம். தேவையில்லாததை போட்டு யோசிக்காதீங்க. அப்படி ஆயிரும், இப்படி ஆயிரும், ஒன்னும் ஆகாது. ஒரு அம்மா வந்து சொன்னாங்க, பாஸ்டர் 4 நாள் பிரேயர் பண்ணல பாஸ்டர், என்னமோ நடந்துருமனு பயமா இருக்கு. நான் சொன்னேன், பரவாயில்ல, 4 நாள் ஜெபம் பண்ணல,
40 நாள் போய் ஜோம் பண்ணுங்க போங்க, எல்லாம் சரியா. இல்லை பாஸ்டர் என்னமோ நடந்துரும். அப்புறம் பார்த்தீங்கன்னா அவங்க நினைச்சது மாதிரி ஒன்று நடந்துச்சு. இப்போ வந்துட்டாங்க, பாஸ்டர் பார்த்தீங்களா நான் சொன்னது மாதிரி நடந்துச்சா? எனக்கு அப்பவே இவங்க பெரிய தீர்க்கதரிசி, எனக்கு அப்பவே தெரியும் என்னமோ நடந்துரும். இப்போ எதனால நடந்துச்சு தெரியுமா? 4 நாள் ஜோம் பண்ணாம இருந்ததுனால. 4 நாள் ஜோம் பண்ணது சரியா நான் சொல்ல வரல. எப்பொழுதும் ஜெபம் பண்ணணும், சோர்ந்து போகாமல் ஜெபம் பண்ண வேண்டும் என்று பைபிள் சொல்லுது. 4 நாள் ஜெபம் பண்ணாலும் என்னமோ நடந்துரும் நினைச்சாங்க பாருங்க, நடந்துச்சு. பழம் நழுவி பால்ல விழுந்துச்சு. எத்தனை பேருக்கு நான் சொல்றது விளங்குது? இவங்க மைண்ட்ல என்னமோ ஆயிரும். ஃபர்ஸ்ட் என் பிள்ளை பைக் ஓட்டல, ஃபர்ஸ்ட் ஹெலிகாப்டர் ஓட்டுறான், என்னமோ ஆயிருமோ. அப்படியே ஆயிருது. அப்படியே நினைக்கிறது, உட்கார்ந்து நினைக்கிறது என்னமோ திட்டும் போது கூட சொல்லல, உனக்கு என்னமோ ஆயிரும், நீ அப்படித்தான் ஆயிரும், இப்படித்தான். இவங்க மைண்ட்ல உன்னை செட் பண்ணி வச்சிருது. மைண்ட்ல தப்பான படத்தை வச்சீங்கன்னா இன்றைக்கு ஆண்டவர் அதை எடுக்க விரும்புகிறார். கிறிஸ்துவை பற்றி தப்பான ஒரு மைண்ட் செட் இருக்குது. ஆண்டவரை பற்றி ஒரு தப்பான எண்ணம், நம்மை பற்றி ஒரு தப்பான நினைவு, தேவையில்லாத விஷயத்தை மைண்ட்ல போட்டு குழப்பிக்கிட்டே இருக்கிறது. ஓவர்னா என்ன அர்த்தம்? ஆபத்துன்னு அர்த்தம். ஓவர்னால ஆபத்து தான். கொலஸ்ட்ரால் ஓவரா இருந்தா, சுகர் ஓவரா இருந்தா, பிரஷர் ஓவரா இருந்தா, லிமிட்டை தாண்டி எண்ணுவதற்கு மிஞ்சி எண்ணினா என்ன அர்த்தம்? ஆபத்து தான். மனதை போட்டு குழப்பாதீங்க, ஒன்னும் ஆகாது. என்னை பலப்படுத்த கிறிஸ்துவினால் எல்லாம் செய்ய எனக்கு பலன் உண்டு. எத்தனை பேர் சொல்றீங்க பலன் உண்டு? பலன் உண்டு. இந்த மரியா லூக்கா 1ஆம் அதிகாரம் நான் ரொம்ப என்ன தொட்ட சில பகுதிகளில் ஒண்ணு. மரியாள் தேவனிடத்தில் ஒரு வார்த்தையை பெறுகிறாள், நீ கற்பம் தரித்த ஒரு குமாரனை பெற்றெடுப்பாய். அவளால் நம்ப முடியல, இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே, தேவதூதன் அவளோடு பேசுகிறான். அவ என்ன செய்கிறான்னா, இது எப்படி ஆகும்னு சிந்திக்கிறான். இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும், இது எப்படி ஆகும்? புருஷனை அறியனே, இது எப்படி ஆகும்? அவன் நினைவு என்னன்னா, கணவன் மனைவி கூடி வரக்கு முன்னாடி எப்படி குழந்தை பிறக்கும் அப்படின்னா உலகம் என்ன சொல்லும், ஆவியானவர் செய்வார் என்பது மைண்ட்ல வரவே இல்லை. தேவதூதன் பேசுகிறா, மனுஷனால் இது கூடாதது, தேவனால் எல்லாம் கூடும். பரிசுத்த ஆவியானவர் உண்மையில் வருவார், அப்பொழுது நீ கர்ப்பம் தரித்த ஒரு குமாரனை பெறுவாய். இன்னைக்கு நான் சொல்றேன், நீங்க ஏதோ ஒண்ணு மைண்ட்ல போட்டு குழப்பிட்டு இருக்கிறீங்க. இது எப்படி ஆகும்? இந்த கேஸ் முடியுமா? இந்த வியாதி மாறுமா? இந்த பிரச்சனை மாறுமா? இதுல ஒரு நல்ல ஆசீர்வாதம் வருமா? இந்த காரியத்துக்கு ஒரு முடிவு வருமா? கர்த்தருடைய ஆவியானவர் சொல்லுகிறார், ஆவியானவரால் எல்லாம் கூடும். ஆவியானவர் உங்களுக்காக கிரியை செய்வார். ஆமென் சொல்லுங்களேன். எலிசா காலத்துல இட நெருக்கடி வந்துச்சு. உன்னை என்ன ஆச்சுன்னா, மரத்தை வெட்டி கூடாரத்தை போட சொல்லுகிறார். ஒரு மனுஷன் கோடாரி எடுத்து வெட்டினா பாருங்க, அந்த மரத்துண்டு அவன் கையில இருந்துச்சு, இரும்பு எங்க போச்சு? தண்ணிக்குள்ள போயிடுச்சு. அதுவும் இரவலா வாங்கினது, கடனா வாங்கினது. அவனுக்கு கணக்கு கொடுக்கணும். அவன் உட்கார்ந்து யோசிக்கிறான், என்ன செய்ய முடியும், என்ன பண்ண அப்படின்னு யோசிக்கிறான். அழுகிறான், புலம்புகிறான், நான் எப்படி கொடுப்பேன்? என்ன நடந்துச்சு? தீர்க்கதரிசி வருகிறார், மரக்களை வெட்டி போட்டா இரும்பு மிதந்து வந்துச்சு. ராமேன்னு சொல்லுங்க. இரும்பு மிதந்த சரித்திரம் இருக்குதா? நான் சொல்றேன், சரித்திரத்தில் நடக்காத உங்களுக்கு நடக்கும். ஆமே, எத்தனை பேர் நம்புறீங்க? ஆழத்துல கிடக்குது, வெளியே வர முடியாது. முத்திரை போட்டு வைக்கப்பட்டு விட்டது என்கிற விஷயங்கள் எல்லாம் வெளியே வரப்போகுது. நம்புறவங்க ஆமே சொல்லுங்க. வெளியே வரப்போகுது. இயேசு நாமத்தில் சொல்ற, வெளியே வரப்போகுது. சில ஃபைல் எல்லாம் க்ளோஸ் ஆயிடுச்சுன்னு சொல்றீங்கல்ல, இயேசு நாமத்தில் சொல்றேன், தூசியை தட்டி கர்த்தர் வெளியே எடுக்க போகிறார். உங்களுக்காய் வழக்காட போகிறார். நீதி உள்ள நியாயாதிபதி உங்களுக்காய் செயல்பட போகிறார். உங்களுக்காய் யுத்தம் பண்ண போகிறார். உங்களுக்கு பெரிய காரியம் செய்ய போகிறார். நீதியாய் உங்களுக்கு செய்ய வேண்டியது அவர் செய்ய போகிறார். அவரால் எல்லாம் கூடும். அவர் சொல்ல ஆகும். அவர் கட்டளையிட நிற்கும். எழுப்பி நிற்கலாமா? ஜெபிக்க போகிறோம்.